மீண்டும் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காவை பத்தி பேசுறதுக்காக தான் நம்ம சமையல் வீடியோக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா மற்ற கட்சிகளை பத்தி என்ன வேணாம், நமக்கு கருத்து உரிமை இருக்கிறது. ஆனா தாவேக்காவை பத்தி பேசும்போது பார்த்துதான் பேசணும், இல்லைன்னா சேனல் பிளாக் பண்ணி போடுவாங்க, போலீஸ்ல கேஸ் கொடுக்குறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனா பாருங்க, போதை மினிஸ்டருக்கு எதிராக போராட்டம் பண்ண வந்தா போலீஸ் பர்மிஷன் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எதுவும் பேசிடக்கூடாதுங்க. உடனே என்ன நீ தாவேக்கா பத்தி அப்ப பேச போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட தாவேக்கா தான். ஆனா இந்த தாவேக்காவினுடைய பேரு மதிமுக. சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, வைக்கோல உள்ள போடுறேன். நான் வைக்கோல்னு சொன்னேன், நீங்க உடனே வைகோவை தனியா இல்ல தனியா பிரிச்சு பேசிடாதீங்க. இந்த வைக்கோலுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாட்டுக்கு தீவனம் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா வைகோக்கு அதுதான் வேலை, சாரி வைக்கோலுக்கு அதுதான் வேலை. சில நேரங்கள்ல குடிசைக்கு மேலையும் போடுவாங்க. சோ இதனால தனியா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனாலயோ என்னவோ இதுக்கு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க. சாரி, கான்செப்ட்ல இருந்து வெளியே போயிட்டேன், பரவாயில்ல, இது சின்னத்துல இருந்தே வரேன். கிண்ணத்தை வச்சு கிளறதுக்கு ஒரு பம்பரத்தை கொடுத்தாங்க, சாட்டை இல்லாம. உலகத்திலேயே முதலா சாட்டை இல்லாம சுத்தின பம்பரம் இதுதானா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த பம்பரத்தோட சாட்டை எப்பவுமே மத்தவங்க கையில தான் இருந்திருக்கு. இந்த பம்பரம் யாராவது என்ன சுத்தி விடுங்களேன், நீயாவது என்ன சுத்தி விட, நீ சுத்த இல்ல நீ சுத்தி விட அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி சுத்தி சுத்தி கிளறிக்கிட்டு இருந்த இந்த வைக்கோல் தான். வைக்கோவை தனியா இல்ல தனியா பிரிச்சிடாதீங்க, நான் அப்படி பேச முடியாது. அதனால நான் இப்பவே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன், இந்த வைக்கோல யாராவது பிரிச்சா அதுக்கு எனவே சமைப்போம் பொறுப்பேத்துக்காது. உடனே வைக்கோல் அப்படி பிரிச்சாவா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. சோ இப்படி சாட்டை இல்லாத பம்பரம் சுத்திக்கிட்டே இருக்குமா, யாரு சுத்தி விட்டாங்களோ அவங்களுக்கு எதிராதான் இந்த பம்பரம் சுத்தும். ஏன்னா இந்த வைக்கோல் என்னைக்குமே உற்பத்தி ஆகிற இடத்துக்கு எந்த பிரயோஜனமும் கொடுத்தது இல்லை. சில நேரங்கள்ல இந்த வைக்கோல் மேல உடனே யாராவது நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கேட்காதீங்க. நான் ஒரு பழமொழியத்தான் சொன்னேன், வைக்க போர்ல நாய் படுத்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்ஸ், அந்த நாய் வைக்க புல்ல சாப்பிடாது, ஆனா சாப்பிட வேண்டிய மாட்டுக்கு வைக்க புல்ல கொடுக்க விடாம பாத்துக்கும். இத நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா, ஒரு தீப்பெட்டி இருந்தா உங்களுக்கு நல்லா சொல்லி புரிய வைக்க முடியும். அடுப்பே பத்த வச்சாச்சுல, இனி எதுக்கு தீப்பெட்டி? சோ இந்த வைக்கோல்ல என்ன சொல்லணும் அப்படின்னா, தீப்பெட்டியாகவே இருந்தாலும் வெளிச்சம் கொடுத்தது சூரியன் தானே. அப்ப நம்ம என்ன பண்ணணும், தீப்பெட்டியை பிரிச்சு கிழிச்சு போட்டுறணும். அப்படி தீப்பெட்டியை பிரிச்சு கிழிச்சு போடாம நான் சொல்றதெல்லாம் பழமொழிக்கான உதாரணம் தான். நீங்க யாராவது வைக்கோலுடைய ஃபேமிலிக்குள்ள போனீங்கன்னா நான் பொறுப்பு இல்ல. நீங்க பெரிய துரையா கூட இருக்கலாம், ஆனா நான் உங்களை சொன்ன நான் ஒத்துக்க முடியாது. அட உங்களை தாங்க சொன்னேன், வேற யாரையும் சொல்ல. எனக்கு என்ன பயமா? கேஸ் போட்டா பயந்துருவோமா? அதான் எங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு தோழர்கள் இருக்காங்கல்ல, அவங்கதான் மாசம் மாசம் எங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து நிறைய பேசுங்க அப்படின்னு எங்களை இன்னும் ஒர்க் பண்ண வைக்கிறாங்கல்ல. முடங்க பாயி அவங்க தாங்க கொடுக்குறாங்க. சடங்கு நிறுத்தாம வேலையை பாருன்னு சொல்றாங்க. அப்படி சடங்கு நிறுத்தாம வேலையை பாக்குறதுக்கு உதவி பண்ற எல்லா தோழர்களுக்கும் நன்றி, பண்ண போற தோழர்களுக்கும் நன்றி. ஒரு மாதம் முடிஞ்சது, அடுத்த மாதத்துக்கான உதவிய உங்ககிட்ட கேட்டு நிக்கிறோம். இப்ப நம்ம சடங்க செஞ்சிருவோமா? திரு வைக்கோல் அவர்களே, திரு துரை அவர்களே, 2 எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைக்க போறோம் அப்படின்னு சொன்ன உங்களுக்கும் வைகோவுக்கும் இது சமையல்ல வராத நேரடியான அரசியல்ல தான் வருது. அதுக்கான முதல் உதாரணமா நீங்களே இருந்திருக்கலாம். தீப்பெட்டிய தீயிட்டு கொளுத்துகிறேன். கட்சி இணைக்கிறப்ப அதுல எம்எல்ஏ இருந்தா சங்கடமா இருக்கும்னு எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்க போறீங்க. சோ இதுல ஹார்ஸ் ட்ரேடிங், குதிரை பேரம் இல்லைன்னு சொல்ல வரீங்க. பட் மிஸ்டர் வைகோ அவர்கள் பொங்கிட்டாருங்க பிரஸ் மீட்ல. இதுல வைக்கோல் அப்படின்னு சொல்லல, வைகோவோட நிறுத்திக்கிட்ட, சமைக்கிறப்ப வைக்கோல் வந்துரும். அவர் சொல்றாரு, எம்எல்ஏவை நான் ராஜினாமா பண்ண சொன்னேன், அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது குதிரை பேரத்துல வருமா வராதா? ஆக்சுவலா ஆட்சி அமைக்கிறவங்க தான் இந்த குதிரை பேரம் பண்ணுவாங்க. ஆனா வைகோ என்ன சொல்றாரு, விஜய் என்கிட்ட பேசினாருங்க. விஜய் என்ன கேட்டாரு உங்ககிட்ட, நீங்க நல்லா இருக்கீங்களா, எனக்கு ஓட்டு போட்டு உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னா கேட்டாரு. உங்ககிட்ட இருக்கிற 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வைங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தானே சொன்னாரு. சீர்காழி எம்எல்ஏ நேற்று காலையில் அவரையும் செல்வரையும் ராஜேந்திரனையும் கூப்பிட்டு 2 பேரும் ராஜினாமா பண்ணா ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றாரு. ராஜினாமா செய்றீங்களா?
அதுக்கு பேர் என்ன அப்படின்னு தான் வைகோ அவர்கள் சொல்லணுமே தவிர ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்கள ஏன் பேசுறீங்க? அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வி கேட்டீங்க. எங்களை எதுக்கு உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சீங்க? வரலாறு உங்களை பத்தி அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. வைகோல் அவர்களே, சுத்துற பம்பரம் எங்க போய் நிக்கும்னு தெரியாது. எல்லா சாட்டைக்கிட்டையும் போய் சுத்துறதுதான் உங்க வேலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி, இப்ப நம்ம சமையலுக்கு வந்துடலாம். ஏற்கனவே திருமாவை பத்தி பேசுறதுனாலதான் ஒரு வெங்காயம் கண்ணுல தண்ணி வர அளவுக்கு உரிச்சிருக்காரு. சோஃபா மாடல் திருமா. இப்போ சோஃபா மாடல் வைகோ அப்படின்னு நம்ம சொல்லணும். எப்ப சொல்றது? எப்பங்க உங்க ஆபீஸ்க்கு சோபா வரும்? இந்த சென்ஸ் புது சோஃபா நீங்க வாங்குவீங்க திருமா அவர்கள் மாதிரி. கோல் வைகோல், சமைக்கிறதுக்கே உதவாத வைகோல். இந்த சென்ஸ் இந்த வைக்கோல்ல இருந்து சில நெல்மணிகள் வரும். ஆனா இது பதறு தானே. இந்த பதற வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? உடனே யாராதும் கரகாட்டக்கார படத்துல வர செந்தில் மாதிரி என் காதல கேட்காதீங்க. நீங்க தானே முதல்ல வச்சிருந்தீங்க பதற. அந்த பதற இப்ப யாரு வச்சிருக்கிறா? நான் சொல்ல முடியாது. கமெண்ட்ல நீங்களே சொல்லிக்கோங்க. திரு வைகோ அவர்கள் இல்ல, நம்ம இதுக்கு தான் நான் அரசியல் பேச மாட்டேன், நான் சமைக்கவே வந்துடுறேன். ஆக்சுவலா அந்த வைகோல பார்க்கும்போது நமக்கு வெங்காயத்தாள் மாதிரி தோணும். பொடிசா வெட்டி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். தக்காளிக்கு மேல குட்டியா தான் இருக்கும், ஆனா அது வெங்காயத்தாள் மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட தக்காளிக்கும் கத்திரிக்காவுக்கும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இப்படி தக்காளிக்கும் கத்திரிக்காவுக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் நடுவுல இந்த வெங்காயத்தாள் மாதிரி இருக்கிற அந்த வைக்கோல் வந்தாதான் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் பா அப்படி இப்படி மேட்ச் பண்ணிட்டேனுங்க. அவ்வளவுதாங்க. இப்படி தக்காளி, இந்த வெங்காயத்துக்கு மேல இருக்கிற அந்த வைக்கோல், அப்புறம் இந்த கத்திரிக்காய் மூணும் சேர்ந்துச்சுன்னா வேளங்காதுன்னு சொல்லுவாங்க. புதுசா தானே ட்ரை பண்ண போறோம். வேளங்காம போனா குப்பையில போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. எடுத்தோன்னு சூப்பரா சமைச்சிட முடியாதுங்க. பல நேரங்களும் இப்படித்தான் போகும். வைக்கோலும் அப்படித்தான். நெல்லு கூட விளையும், நெல்லு தாங்கி நிக்கும். அந்த வைக்கோல் அப்புறம் என்ன ஆகும்? காஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் விழுந்துரும். இந்த வைக்கோல் அப்படியே எடுத்து அடுக்கி அடுக்கி வச்சிருப்பாங்க. சில நேரங்கள்ல பேக்கிங்க்கு யூஸ் ஆகும், சில நேரங்கள்ல கயிறு தெரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல இந்த வைக்கோல் மேல பைரவா உட்காந்துரும். அப்பதான் மாடுகளுக்கும் அது கிடைக்காது, அந்த பைரவாவும் அது திங்காது. இத பார்த்துதான் நம்ம முன்னோர்கள், முட்டாள்கள் அல்லாத ஏதோ 2 முன்னோர்கள் வைக்கோல் கூட இருந்த துரை மாதிரி மேட்ச் ஆகலன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க. வைக்கப்போர்ல படுத்த நாய் மாதிரி, வைக்கோல் மேல இருந்த துரை மாதிரி. கரெக்டா என்னால மேட்ச் பண்ண முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல நான் மிஸ் பண்றேன். அது என்னன்னு பார்த்து நீங்க கமெண்ட்ல போட்டுருங்க. என்ன இருந்தாலும் அவரு பீத்த அரசியல்வாதிங்க. நாங்க என்ன சொல்லாமலா இருந்தோம்? உடனே யாராவது உங்க கூட இருந்தா மெர்க்குரி, எங்க கூட இருந்தா தற்குறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நீங்க தற்குறிங்க தான் எப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே விஜய்க்கு எதிரா நின்னு விஜய் வேண்டான்னு அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க மெர்க்குரியா தற்குறியான்னு? இப்போ வைக்கோல வச்சு பொரியல் கூட பண்ண முடியாம போச்சு. இந்த சமையல்ல எனக்கே திருப்தி இல்லதான். இருந்தாலும் இன்னைக்கு இத வச்சு இவ்வளவுதான் சமைக்க முடியுது. கண்டிப்பா இந்த சமையல் கருகி போக யூஸ் ஆக போறது இல்ல. ஆனா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய QR கோட் இதுதான். ஏன் கூட பேசணும், நம்ம சேனல்ல பேசணும் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்க அழைக்க வேண்டிய எண் 9944442287. கூப்பிடுங்க, பேசுவோம். இல்ல வாங்க பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.